அந்த ராஜ்யத்துக்கு பின்னணியில இருக்கிறது உன்னோட பெற்றோரோட மரண வலிதான். அந்த வலிக்கு காரணமானவர் ராணி ஐராவதி. அதுக்கு நீ தான் பழிவாங்க போற. நீ உன்னோட விஜயநகரத்தை ஐராவதி கொடுமையிலிருந்து மீட்ப. உன் அப்பா அம்மாவோட மரணத்திற்கு நீ கண்டிப்பா பழிவாங்குவ. இந்த நாட்டோட நிலைமைய நீ தலைகீழா மாத்துவ. ஏன்னா நீ சாதாரண பொண்ணு இல்ல, நீ ஒரு மிகப்பெரிய மாயாவி. நீ விஜயநகரத்தோட ராணி சந்திரகாந்தா. நான் மனசை எப்படி ஒருநிலைப்படுத்துறது? சந்திரகாந்தா, சந்திரகாந்தா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அங்க உன் அம்மா சாப்பிடாம கொல்லாம இருக்காங்க. அவங்க உடம்பு இப்ப ரொம்ப மோசமாயிடுச்சு. என்ன? ஆமா, போய் சீக்கிரம் பாரு. சந்திரகாந்தா, உன்னோட கல்யாணத்தை நான் சீக்கிரமாவே நடத்தி வைக்க போறேன். ஒருவேளை வீர் உன் தலையெழுத்த மாத்தணும்னு முயற்சி பண்ணான்னா அதுக்கப்புறம் எப்பவுமே அவன் பக்கத்துல கூட நெருங்க முடியாத மாதிரி உன் அம்மா அப்பாவோட மனச நான் மாத்திடுவேன். அம்மா கிட்ட இருந்து செய்தியோட வந்திருக்கியா? மகனே வீர், சூரிய நகரத்துல 1000 பொண்ணுங்க அழகா இருக்காங்க. ஆனா நீ ஒரு மீனவ பெண்ணோட நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? வால் மச்சம் இருக்கிற பொண்ணை தேடி கண்டுபிடிச்சிட்டு வாந்தானே சொன்னேன். அவளுடைய மாய வாள் என் தலைக்கு மேல தொங்குது. அவளை நீ சீக்கிரமா இங்க கொண்டு வரலனா உங்க அம்மா இறந்துருவா. தகவல் கிடைச்சதும் என்கிட்ட பேசு, இல்லனா அந்த மீனவ பெண்ணை நான் கொன்னுடுவேன். ராணி கிட்ட இருந்து செய்தி வந்துருச்சு. மீன்காரியோட ஆபத்தை அவளா தேடிக்கிட்டா. சந்திரகாந்தா, ஒண்ணு இந்த நாட்டுல இருக்க ஏதோ ஒரு இளைஞனை நீ கல்யாணம் பண்ணிக்கோ, இல்லன்னா செத்து போயிட. அம்மா, அம்மா, உங்களுக்கு உடம்பு சரியில்லையா? நான் போய் வைத்தியரை கூட்டிட்டு வரேன். வேண்டாம், நீ போமா. போய் மாய மந்திரம்லாம் கத்துக்கோ. என்ன பத்தி கவலைப்படாத. நான் இன்னைக்கு இல்ல நாளைக்கு செத்து போயிடுவேன். அப்படிலாம் சொல்லாதம்மா. நான் கல்யாணம் பண்ணணுமா? நான் பண்ணிக்கிறேன். மாயா மந்திரம் உங்களை விட பெருசு இல்லம்மா. அப்பனா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கள வர சொல்லிட்டுமாமா? சொல்லு, சொல்லுமா. சொல்லு சந்திரா, சொல்லு. சொல்லு. உங்க பொண்ணை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இல்லங்க, எங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சாகணும். நீங்க சாதாரண மீனவங்க தான், ஆனா இருக்கிற இடம் மாய நகரம். இங்க காத்துல கூட மாந்திரீகம் இருக்கு. உங்க பொண்ணு மாய மந்திரம் எல்லாம் செய்ய மாட்டாங்கல்ல? அது வந்து என்னன்னா, அதெல்லாம் எதுவும் செய்ய மாட்டா. நாங்க மீனவங்க, நாங்க எப்படி அதெல்லாம் செய்ய முடியும்? பொண்ணுக்கு நல்லா சமைக்க தெரியும்ல. சமையல் எல்லாம் ரொம்ப நல்லாவே பண்ணுவா. அவளோட கை பக்குவத்தை பத்தி சொல்லவே வேண்டாம். போமா, போய் உங்களுக்கு ஏதாவது செஞ்சு கொண்டு வா. இல்ல சந்திரகாந்தா, இந்த கல்யாணம் நடக்க நான் விட மாட்டேன். ஏன்னா உனக்கு எது பிடிக்கல. வாமா. எடுத்துக்கோப்பா.
மந்திரம் இல்ல என் பொண்ணு எந்த மந்திரமும் பண்ணல. இத இவன் தான் பண்ணிருப்பான். இந்த மாதிரி இவன் நிறைய பண்ணிருக்கான். ஏன்பா நல்ல காரியம் நடக்கும்போது இப்படி எல்லாம் இல்ல பண்ற? மாமா, நான் எந்த மாய மந்திரமும் பண்ணல. பேசாத, நீ தான் பண்ணிருக்க. எனக்கு தெரியாதா? போ போ, நீ முதல்ல கிளம்பு, அப்புறமா வா. இவன் போடு இப்படிதாங்க சொல்றேன்ல. எப்பயும் இந்த மாதிரி ஏதாவது மாயாஜலம் பண்ணிக்கிட்டே இருப்பான். பாத்தீங்களா, அவன் போனா உடனே அது கீழே விழுந்துருச்சு. அவன் தான் அதை பண்ணது. நீங்க உட்காருங்க. அப்படியா? உட்காருப்பா. அதனாலதான் எங்க வீட்டுக்கு வரப்போற மருமகளுக்கு மாய மந்திரம் எதுவுமே தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறோம். ஆமா சரிதான். கொஞ்சம் பொறுமையா இரு. நான் எடுத்துறேன். இரு. ஆடாம இரு. என்னாச்சு? என்னாச்சு பையனுக்கு? இருங்க. மெதுவா எடுக்கலாம். நீங்க சம்பந்தமே தேவையில்லை. வாங்க நம்ம கிளம்பலாம். நீங்க இருங்க. வாங்க, ஐயோ, வேணாம், இருங்க. நமக்கு நம்ம பையன் தான் முக்கியம். இருங்க. சமதி போகாதீங்க. இருங்க, ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேளுங்க. என் பொண்ணுக்கு எந்த மாய மந்திரமும் தெரியாதுங்க. நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. தேவையில்லாம வந்து மாட்டிக்கிட்டோம். ஏமா, இதெல்லாம் என்னம்மா? உங்க மேல சத்தியமா நான் எதுவுமே பண்ணலப்பா. நாளைக்கு முகூர்த்த நாளை விட்டுட்டா நல்ல நாளே கிடையாதுன்னு பண்டிதர் சொன்னாரு. இன்னும் ஒரு நாள் தானே இருக்கு. நம்ம பொண்ணுக்கேத்த பையன் எங்க கிடைப்பான்? நிச்சயம் கிடைக்க மாட்டான். சந்திரகாந்தா, உனக்கு கல்யாணம் நடக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது. நீ விலகி போனாதான் வீரா என்னோட வாழ்க்கையில திரும்பவும் வருவான். இளவரசருக்கு தகவல் அனுப்பி 2 நாள் ஆச்சு ராணியம்மா. ஆனா அவர்கிட்ட இருந்து எந்த பதிலுமே வரலையே. அப்ப வீருக்கான பதில நான் சொல்றேன். வணக்கம் ராணியம்மா. சூரிய நகருக்கு போய் ஒரு பெண்ணோட வாழ்க்கையோடைய ஒளிய நீ அணைக்கணும். நாளைக்கு அவளை கொன்னுடு. அவ தன்னோட வாழ்க்கையோட கடைசி சூரியனை நாளைக்கு மட்டும்தான் பார்க்கணும். புரிஞ்சுதா? இதோ அவ முகத்தை பாத்துக்க. நாளைக்கு இந்த பொண்ணு சாகணும். சாகலனா நீங்க எல்லாரும் செத்துருவீங்க. இந்த பொண்ணை நாங்க நிச்சயம் சாகடிப்போம் ராணியம்மா. நான் தான் செஞ்சேன்னு சொல்றாங்க. ஆனா எப்படி? பார்க்கலாமே இப்ப எப்படி மந்திரம் நடக்குதுன்னு. என்கிட்ட மந்திர சக்தி இருக்குதுன்னா நான் எரியிற கல்லால இந்த பூக்கள்லாம் உதிர்ந்து விழணும்.
வந்த பையனை விரட்டி விட்டுட்ட, இப்ப அடுத்த பையனை கல்லால் அடிச்சு விரட்ட போறியா? உன்னதான் எப்படியாவது விரட்டலான்னு நினைக்கிறேன். ஏமா? ஏன்னா நீ என்னன்னா? நீ யாரு? நான் ஏன் உன்கிட்ட பேசணும்? என்ன உன்னால புரிஞ்சுக்கவே முடியாது. என்ன என்னைக்கு புரிஞ்சுக்கிறியோ அன்னைக்கு உன் வாழ்க்கையே மாறிடும். இந்த மாயம் இது எப்படி நீ பண்ண? யார் நீ? மாயாவி, காதல் மாயாவி, அழகான பொண்ணுங்களுக்காகவே மந்திரம் செய்யற மாயாவி. இதெல்லாம் கண்கட்டு வித்த. அதான் பார்த்தாலே தெரியுது. காதலுக்கு கண்ணுலன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்குதான் நேர்ல பாக்குறேன். நானும் நேர்ல பாத்துட்டேன். உனக்கு ஒரு முகம் இல்ல, 2 முகம் இருக்கு. ஒன்னு வெளியே தெரியுது, இன்னொன்னு நீ மறைச்சு வச்சிருக்க. அதை இன்னைக்கு காமிக்க தான் நான் வந்தேன். சந்திரகாந்தா, சந்திரகாந்தா, ஒரே நாள்ல ஒரு புது பையன் கண்டிப்பா கிடைக்க மாட்டான். அதனால பேசாம மந்திரத்துக்கான பயிற்சி எடுக்கிறது. உண்மையாவே எங்க பொண்ணோட கல்யாணம் நின்னுடுச்சுன்னு தான் நினைச்சோம். ஆனா இந்த சம்பந்தம் பிடிச்சிருக்குன்னு எங்க பொண்ணோட வாழ்க்கையில ஒளி ஏத்திட்டீங்க. இவங்க வேணான்னு ஓடி போனவங்க தானே? நல்ல வேலையா சம்பா என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டா. வெளியில அவங்க எல்லாம் மாய மந்திரம் பயிற்சி எடுத்துட்டு இருந்தாங்களாம். அதோட தாக்கம் தான் உள்ளேயும் நடந்துச்சா. நாங்க உங்க பொண்ணுதான் இந்த மாதிரி எல்லாம் செய்யறோம்னு சொல்லி தப்பா நினைச்சிட்டு போயிட்டோம். நடந்தது எல்லாத்தையும் மறந்துருங்க. இன்னைக்கு எல்லா சடங்கையும் முடிச்சிடலாங்க. அப்புறம் நாளைக்கு கல்யாணத்தையும் முடிச்சிடலாங்க. ஆஹா, கண்டிப்பா. சம்பா, சொல்லுங்க மாமி. நீ மந்திரம் கத்துக்கிறன்ற விஷயம் எனக்கு தெரியவே தெரியாது. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. இதுக்கப்புறம் நான் பண்ற எந்த மந்திரமும் உங்க வீட்டுக்குள்ள வராது. அப்பா அப்படிலாம் செய்யக்கூடாது. எனக்கு கல்யாணம் எல்லாம் வேண்டாம். போங்க, சீக்கிரமா போங்க. நீங்க இன்னைக்கு பண்ண போற வேலையில அந்த பொண்ணு அடியோட அழிஞ்சு போகணும். இன்னையோட அந்த பொண்ணு கதையை முடிச்சிருங்க. இன்னைக்கு நான் அந்த பொண்ணு மரணத்தை பார்க்கணும். புரிஞ்சுதா? வாமா, இதோ பாரு, இந்த கல்யாணத்தை நம்ம ரொம்ப சிறப்பா செஞ்சு முடிக்கணும். சரியா? சமந்தி, சமந்தி, இன்னைக்கு நீங்க எங்க வாழ்க்கையே மாத்திட்டீங்க. கல்யாண வேலைகளையும் கவனிச்சுக்கிறீங்க. அப்புறம் உங்களோட துணி வியாபாரத்துல எனக்கு ஒரு வேலையும் கொடுத்திருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு சமந்தி. இனிமே இந்த வார்த்தையெல்லாம் தேவையில்லை. ஏன்னா நாம தான் இப்ப சம்பந்தம் ஆயிட்டோம்ல. ஆமாங்க. அப்புறம் உங்க பொண்ணு எங்க வீட்டு மருமக. ஆமா. அவ நீங்க 2 பேரும் நல்ல வாழ்க்கை வாழறத பார்த்து எவ்வளவு சந்தோஷப்படுவா. அதானே எங்களுக்கு வேணும். சம்பந்தி, இப்போ நீங்க சொன்ன வார்த்தையாலே என் பொண்ணு உங்க வீட்டுல ரொம்ப சந்தோஷமா இருப்பான்னு எனக்கு நம்பிக்கையை கொடுத்துட்டீங்க. உங்க பொண்ணு இனிமே எங்க பொண்ணு. ரொம்ப ரொம்ப நன்றி சம்பந்தி, ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த கல்யாணத்தால எங்க அப்பா அம்மா வாழ்க்கையே மாறப்போகுது. நான் இந்த கல்யாணத்தை பண்ணிக்க தான் போறேன். பாத்தியம்மா, இததான் வீதின்னு சொல்லுவாங்க. நடக்க கூடாது தலைகீழ நின்னாலும் நடக்காது. நடக்குங்கிறது ஒரே நாள்ல நடந்துருமா. பாத்தியா, உனக்கு ஒரே நாள்ல எவ்வளவு நல்ல பையன் கிடைச்சிட்டானு. போமா, போய் சீக்கிரமா இதெல்லாம் போட்டுக்கிட்டு வா. பாரு, நல்ல அலங்காரம் பண்ணிட்டு வரணும். அப்புறம் கல்யாணத்துல மந்திரம் எல்லாம் வேண்டாம். அப்புறம் நீ உன்னையும் தான் சேர்த்து சொல்றேன். போமா, போய் இந்த மந்திரத்துக்கான ஐயோ உளறனே கல்யாணத்துக்கான ஆடை உடுத்திக்க. ஐயோ
என்ன இதுவா கல்யாணத்துக்கான புத்தாட? இப்ப பாரு இதை எப்படி வண்ணமயமான புத்தாடையா மாத்துறேன்னு பாக்குறியா? பாத்துக்க. ஹக்கும் பக்கும் ஹக்கும் ஹக்கும் பக்கும் ஹக்கும். பாத்தியா, இதான் மாயஜாலம். உன் சிரிப்பை பார்க்கறதுக்காகத்தான் நான் இத்தனையும் செஞ்சேன். உண்மையான மாயத்தை இனிமே தான் செய்ய போறேன். பாரு, ஹக்கும் பக்கும் ஹக்கும். இந்த தடவை நான் உண்மையாவே மந்திரம் தான் சொன்னேன். ஆனா இப்படி நேரம் எப்படி மாறுச்சுன்னு தெரியல. இல்ல உமா, இப்ப இதை போட்டுட்டு நான் எப்படி வெளியே போவேன்? பார்த்தா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? மத்தவங்களை விட என் அம்மா அப்பா பார்த்தா எவ்வளவு கஷ்டப்படுவாங்க. இல்ல, என்னால இப்படி போக முடியாது. நானே ஏதாவது பண்றேன். ஒரு வேலை ஏதாவது நடக்கலாம்ல? போகக்கூடாதுன்னு நினைக்கிற, அப்புறம் ஏன் போற? கல்யாணம் வேண்டான்னு நினைக்கிற, அப்புறம் ஏன் பண்ணிக்க போற? வணக்கம், நல்லா அது இருக்கீங்களா? உமங், நான் இவ்ளோ அழகான ஆடை எங்க இருந்து வந்துச்சு? மாய மந்திரத்தால வரல. நான் தான் பரிசா கொடுத்தேன். இது நல்லா இருக்குல்ல? ரொம்ப நல்லா இருக்கு. வீரா என்னோட காதல, ஏன் ராஜகுமார? அவன் மனசுல காதல் வந்துச்சுன்னா அது ஏன் மேல மட்டும்தான் இருக்கணும். இது ஏன் மேல ஆன. இத நீயே போடுமா. நான் இப்ப வந்துடுறேன் மாமி.